எங்க அம்மா அப்பாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எங்க அப்பாவும் அம்மாவும் நிரபராதிகள்னு இந்த பொண்ணு சொன்னாங்க. இந்த பொண்ணு யாருன்னா சுபாசினி. நெல்லையில ஜாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்டாப்ல கவின் செல்வ கணபதி அந்த பையனோட காதலி. பொண்ணோட தம்பி சுர்ஜித், அதாவது மிளகாப்பொடி வீரன் அழைக்கப்படுற இந்த சுர்ஜித்ன்றவன் வந்து அவனோட அக்காவை ஒரு மாற்று சாதி பையன் காதலிக்கிறான். அதுவும் நாங்களாம் எவ்வளவு பெரிய சாதி தெரியுமா, நீலாம் எங்க அக்காவை காதலிக்கலாமான்னு சொல்லி வெட்டி கொன்ன. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிபிசிஐடி பாத்தீங்கன்னா விசாரணை போயிட்டு இருக்கையில இப்போ ஒரு புது அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணே அந்த காணொலியில சொல்லி இருந்தாங்க, என் தம்பி தான் கோவத்துல பண்ணிட்டான் அப்படின்னு. அது உடையிற மாதிரி சிபிசிஐடியோட விசாரணையில ஒவ்வொன்னா வெளியே வந்துச்சு. அந்த சுர்ஜித் ஆணவ படுகொலை செஞ்சான்ல, அவனுக்கு வந்து நம்பர் பிளேட் இல்லாத பைக்கை வந்து அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாருன்ற மாதிரியும் அம்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா விசாரணை போயிட்டு இருக்கிறதா மட்டும் இல்லாம அந்த சுர்ஜித்தோட கசின் முறை வேணும் அந்த ஜெயபால்ன்றவனும் அதுக்கு தொடர்பு இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த குடும்பமே வந்துருந்துச்சு. இப்போ ஒரு படி அந்த அப்டேட் மேல போய் எப்படி அந்த சிபிசிஐடி விசாரணையில ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, சுர்ஜித் பயலோட அப்பா இருக்காருல்ல, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் ஆல்ரெடி 1-2 பாயிண்ட் சொல்லி அவருக்கும் இந்த ஒரு கொலையில வந்து சம்பந்தம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு படி மேல போய் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த கவின்ற பையனை சுர்ஜித் என்ற பையன் ஆணவ படுகொலை பண்ணான்ல, அதாவது வெட்டி கொலை பண்ணான்ல, அந்த இடத்துல தான் அவனோட அப்பா, அதாவது இந்த சுர்ஜித்தோட அப்பா எஸ்ஐ சரவணனும் அந்த ஸ்பாட்ல தான் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அவர் அந்த ஸ்பாட்ல தான் இருந்தாருன்றதுக்கு போதிய ஆதாரம் இருக்கிறதாவும் நீதிமன்றத்தில் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க சிபிசிஐடி. அதாவது இந்த கேஸ் ஒன்று ஆரம்பிக்கும் போதே தெரியும் இவங்க குடும்பத்தோட பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனா இந்த ஒரு ஆணவ படுகொலை வந்து இவங்க மொத்தமா சேர்ந்து தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது இப்ப ஆதாரத்தோட ஒன்னொன்னா உடஞ்சு நிறுவனம் ஆயிட்டு இருக்கு.